அவர்னா உங்க வீட்டு வேலைக்காரனா பேர் சொல்லி கூப்பிடுற? ஏய், ஏன் மகேஷ் நான் இப்படி கூப்பிட்டா உனக்கு என்ன வந்தது? மரியாதையா வழிய விடு. வீணா என் கோபத்தை கிளறி வாங்கி கட்டிக்காத. டைவர்ஸ் நோட்டீஸ். உனக்கும் என் மகன் புகழ்மணிக்கும் விவாகரத்து கேட்க போறோம். அதான் நான் நினைச்சது எல்லாமே எனக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. வச்சுட்டுமா? உனக்கு இப்ப நடக்கிறது கெட்ட நேரம்டா. சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. டேய், யாருடா போன்ல இவ்வளவு சந்தோஷமா இருக்க? மல்லிகா தான். மல்லிகாவா? எங்க இருந்து பேசுற அந்த ஓடுகாலி? எதுக்காக பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஓடினாலாம்? கேட்டியாவல? திரும்பி வர சொன்னியா? மா, ஏமா தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகுற? அவன் மேல சந்தேகப்பட்டு தாம்மா மகேஷ் வீட்டுக்கு நான் போன் பண்ணேன். அவளே போன் எடுத்துட்டா. எங்கிட்டேருந்து அவ தப்பிக்க முடியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. நீ கண்டுபிடிச்ச பெருமையெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக அவ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காளாம்? அதுவும் நம்ம கிட்ட கூட சொல்லாம அத கேட்டியா? அம்மா, நாம பயப்படுற மாதிரி எதுவுமே அவ பண்ணலம்மா. அவனால பண்ணவும் முடியாது. நம்மளுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் மல்லிகா மகேஷ் வீட்டுல போய் குடியிருக்கா. மல்லிகா இங்க போன உடனே ரோஜா வீட்டை விட்டே போயிட்டா. என்னது? ரோஜா வீட்டை விட்டு போயிட்டாளா? எங்க? அவ எங்கே போனான்னு யாருக்குமா தெரியும்? அத பத்தி உனக்கு என்ன கவலை? டேய், எனக்கு இப்பதான்டா பயமா இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம போனவ நமக்கு எதிரா எதையும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப கூட நீயா தானே சொல்ற, அவளா ஒண்ணும் பேசலையே. ஏமா தேவையில்லாம நீயும் பயந்து மத்தவங்களையும் பயமுறுத்துற? இத பாருமா, மல்லிகா என்னை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டா. மகேஷ் வீட்டுல இப்ப மல்லிகா இருக்கிறதும் நமக்கு நல்லது, ரோஜா வீட்டை விட்டு போனதும் நமக்கு நல்லது. என்னடா சொல்ற? அம்மா, இப்ப ரோஜா வீட்டை விட்டு வெளில போனதுக்கு காரணம் யாரு? வேற யாரு? மகேஷும் மல்லிகாவும் தான். இந்த நேரத்துல ரோஜாவுக்கு எது நடந்தாலும் அதுக்கு யாரு பொறுப்பு? அவங்க ரெண்டு பேரும் தான். இரு இரு, ரோஜாக்கு எது நடந்தாலும் என்ன சொல்ற? புரியலையே. அம்மா, இப்ப நமக்கு நேரம் நல்லா இருக்கு. வெளியில இருக்க ரோஜாவை போட்டு தள்ளிட்டு வச்சுக்கவேன், அந்த பழி மகேஷ் மேலையும் மல்லிகா மேலையும் தான் விழும். அதே சமயம் மகேஷை ஏமாத்தி அவன் சொத்தை எழுதி வாங்கிடணும். காரியம் முடிஞ்ச உடனே நம்ம மல்லிகாவையும் காலி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, மகேஷ் மேல மல்லிகாவுடைய கொலைப்பழியும் விழுவும். அதே நேரத்துல அவன் ஜென்மத்துக்கு வெளில வர முடியாது. இது பாருமா, அதுக்கப்புறம் நாம எந்த பிரச்சனையும் இல்லாம சொத்து சுகத்தோட ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்ற? ஏண்டாப்பா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது கொலையே நடுகுது. ஏண்டா, இதெல்லாம் நீ பண்ணுவியா? என்னது பண்ணிருவியாவா? என்னம்மா கலண்டுக்கிற? இது எல்லாம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றோம். அம்மா, புரோக்கர் வந்தான்னா உட்கார வை, அப்படி இல்லைன்னா போன் பண்ணி என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு வை. நான் பணத்தோட வரேன். ஓகே? ஐயோ, என்னென்னமோ சொல்லிட்டு போறானே. இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னன்னு தெரியலையே. கடைசியில என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம இருந்தா சரி. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி மாமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா நாங்க நல்லாவே இல்லை மாமா. நாங்கன்னா யார் தெரியுமா? நானும் குழந்தை ஜீவாவும் தான். நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இதுக்கு முன்னாடி எழுதின எந்த லெட்டரையும் நீங்க நம்பல இல்ல மாமா. பரவாயில்ல, ஆனா இதுதான் நான் உங்களுக்கு எழுதுற கடைசி லெட்டர்.
இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நடக்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சீங்க. அது நீங்க வெளியில வந்தா தான் நடக்கும். சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு மாமா. சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன பார்க்க வரலனாலும் பரவாயில்ல மாமா. லெட்டர்ல நான் எழுதினது எல்லாம் உண்மைன்னு மட்டும் நம்புங்க, அது போதும். இனிமே உங்களை நான் பார்க்க வரமாட்டேன் மாமா. சார் சார் கதவு தரங்க சார். நான் என் மருமகளை பார்க்கணும் சார். என் ரோஜாவை பார்க்கணும். வாங்க சார். வாங்க சார், அங்க இருக்காங்க. ரோஜா மாமா, என்ன மன்னிச்சிடு மருமகளே. உன்னை நான் ரொம்ப சோதிச்சிட்டேன்ல. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்களை உங்களை நேர்ல பார்த்ததே போதும். எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எப்படி மாமா இருக்கீங்க? என்ன விடுமா, நீ லெட்டர்ல எழுதியிருந்ததெல்லாம் நான் படிச்சேன். எப்படிமா எப்படிமா நீ இதெல்லாம் தாங்கிட்டு இருந்த? மாமா, நான் எழுதுனது உங்களுக்கு கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அவர் ரொம்ப மோசமா போயிட்டாரு மாமா. மல்லிகா வீட்டுல போய் குடியிருந்தவரு இப்ப மல்லிகாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து குடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னால அவரை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல மாமா. ஐயோ என்னம்மா இது? நான் உன்னை இவ்வளவு நாள் தவிக்க விட்டுட்டேனே. நான் பாவிமா. அம்மாடி ரோஜா, என்னால இனிமே இங்க இருக்க முடியாதுமா. எப்படியாவது என்ன ஜாமீன்ல வெளியில எடுமா. வக்கீல கூப்பிடுமா. நான் உடனே வெளியில வந்தாகணுமா. என்ன வெளியில எடுமா. சரிங்க மாமா. வழிவிடு. எங்க வந்த? வழிவிடுன்னு சொன்னேன். இது என்ன தர்மச்சத்திரம் நினைச்சிட்டியா? நீ பாட்டுக்கு வருவ, யார வேணா வந்து பாப்ப, நாங்க வாய் மட்டும் பேசாம இருக்கணுமா? இங்க பாரு, மரியாதையா வழிய விடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. யார பாக்கணும்னு சொன்னா பிரச்சனை பண்ணலாமா வேண்டாமான்றதை நான் முடிவு பண்ணுவேன். உன்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு நான் என் மகேஷ பார்க்கணும். என்னது மகேஷா? அவர்னா உங்க வீட்டு வேலைக்காரனா? பேர் சொல்லி கூப்பிடுற? ஏய், ஏன் மகேஷ நான் இப்படி கூப்பிட்டா உனக்கு என்ன வந்தது? மரியாதையா வழிய விடு. வீணா என் கோபத்தை கிளறி வாங்கி கட்டிக்காத. என்ன? நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இது இப்போதைக்கு என்னோட இடம். இங்க நான் வச்சதுதான் சட்டம். உள்ள யார விடணும் விடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ மகேஷ பர்சனலா பார்க்கணும்னு நினைச்சனா அதுக்கு எந்த விதத்துலயும் சான்ஸ் கிடையாது. அபிஷியலா பார்க்கணும்னு நினைச்சனா அப்பாயின்மெண்ட் கேட்டு வா. குடுக்கலாமா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணி சொல்றேன். வெளியில போ. மல்லிகா, கடைசியா சொல்றேன், இப்ப நீ வழி விட போறியா இல்லையா? முடியாது. உனக்கு என்ன மனசுல பெரிய ரவுடின்னு நினைப்பா? நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. மரியாதையா வெளியில போ. சில ஜென்மங்களுக்கு பட்டாதான் புரியும். உன்னை போய் ஒரு மனுஷன் மதிச்சு இவ்வளவு நேரம் நீ சொன்னதை நின்னு கேட்டேன் பாரு. என் புத்திய நகரடி. மல்லிகா, நகரடி. ஏய், நேரம் சொன்னா கேட்க மாட்டேன். போடி அந்த பக்கம். ஸ்னேகா, ஏய், போடி. மகேஷ், மகேஷ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? யார போன் பண்றீங்க? மகேஷ், என்கிட்ட பேசுங்க. என்ன இதெல்லாம்? யார் இவ?
என்ன கேட்காம இவளை ஏன் கேபின்குள்ள விட்ட? என்ன தள்ளி விட்டுட்டு வந்துடா மகேஷ். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் வந்து புடிச்சிட்டு போட்டும். பொம்பளையா இவ ரவுடி பொறுக்கி. என்னது ரவுடி? தாளுங்க. ஏய். நீ யாரடி என்ன ரவுடி சொல்றதுக்கு? ஏய். பேசினா அப்ப நட. ஏய் ஸ்னேகா, என்ன கோவம் வருதுல? கோவம் வருதுல உங்களுக்கு? உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க ரூம்குள்ள நுழைஞ்சா கோவம் வருதுல? அப்ப ரோஜாவோட பெர்மிஷன் இல்லாம இவள மட்டும் அந்த வீட்டுக்கு இழுத்துட்டு போனா கோவம் வராது அவளுக்கு? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? அட்ரஸ் சக்க. அதான் நான் பார்த்தேன். சக்காலத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கா மகேஷ் இவ. ஏய் நீ பேசாதேடி. நான் ஒன்னும் ரோஜாவுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக இங்க வரல. தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லன்றதுனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. அது தப்புன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். மகேஷ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. தோ இவ இருக்காளே, சரியான பணத்தாசை பிடிச்சுவ. அதனால உங்க பின்னால சுத்திட்டு இருக்கா. புரியலையா உங்களுக்கு? முதல்ல இவள அந்த வீட்டை விட்டு விரட்ட வழியை பாருங்க. அத பத்தி நீ பேசாத. அது ஏன் வீடு, ஏன் விருப்பம். தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத. முதல்ல இங்க இருந்து போயிடு. போ. அப்படி சொல்லுங்க மகேஷ். இவனுக்கு சம்பந்தமே இல்லாம வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான்னு எனக்கு புரியல. அதான் அவரே சொல்லிட்டார்ல, இன்னும் என்ன இங்க நிக்க வேண்டி இருக்கு? வெள்ள போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளட்டுமா? நீ வாய மூடு. வேண்டாம் மகேஷ், கெட்டது எதுன்னு தெரிஞ்சு திருந்திருங்க. கெட்ட பிறகு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவ்வளவு மாதிரி எதையாவது வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க. இல்லைன்னா நான் வேற முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். தலடி. ஏய் போடி சும்மா. மகேஷ், டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. உட்காந்து வேலையை பாருங்க. நீங்க வேலையை பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மேடம், உங்களை தேடி தான் போயிருந்தேன். என்னையா? என்ன விஷயம்? மல்லிகை வீடு சுத்தம் பண்ணும்போது இது கிடைச்சது. பாருங்க மேடம். என்ன இது? பிரிச்சு பாருங்க மேடம். ஏன் மேடம் தயங்குறீங்க? வணக்கம் சார். இங்க வா. என்ன சார்? ஆமா, யார் இவர் இங்க உட்காந்துருக்காரு? அவர் தான் சார் மும்பை டிஸ்ட்ரிபியூட்டர். ரொம்ப வருஷமா ரெகுலரா நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நீ போய் வேலை பாரு. சார் வணக்கம் சார். உள்ள வாங்க சார். பரவாயில்லங்க. பரவாயில்ல, உள்ள வாங்க சார். ஏய்யா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் யாரு? கம்பெனில எத்தனை வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு? அவர் போய் வெளில உட்கார வச்சிருக்க? முட்டாள் முட்டாள். அதுவே கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. பரவாயில்ல, விடுங்க. வாங்க சார். ப்ளீஸ் கம் இன் சார். உட்காருங்க சார், உட்காருங்க. சொல்லுங்க சார். நீங்க யாருன்னே தெரியலையே சார். என் பேர் சுதாகர் சார். இந்த கம்பெனில எல்லாமே நான் தான் சார். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே சார். கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்தேன் சார். என்னை பற்றி நானே சொன்னால் புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆச்சே. தேங்க்ஸ் சார். உங்கள் மந்த்லி பிஸ்னஸ்ன்னு 1 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணுமா சார்? சில சமயம் அதோட அதிகமாகவும் இருக்கும். எவ்வளோ போனால் என்ன சார், எனக்கு கிடைக்கிறது 10% லாபம் தானே சார். சார், நாங்கள் 10% விட அதிகமாக தான் சார் கொடுக்குறோம். நீங்கள் குறைச்சி வாங்குறீங்க. என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஃபீல்டில் அந்த அளவுக்கு காம்படிஷன் வந்துடுச்சு. சில சமயம் லாபத்தையும் விட்டு கொடுக்குற சூழ்நிலையும் வரும். இவன் நம்ம வழிக்கு வந்துடுவான் போல தெரியுது. சரி, நம்ம வேலையை காமிப்போம். ஏன் சார், சரக்கு கம்மியாக வாங்கி விற்கிறதுனால தானே நாம் லாபத்தை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே பல்காக விலை கம்மியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. எனக்கு கூட கையில் ஒரு பெரிய ஆர்டர் இருக்கு. கம்மியான விலையில கிடைச்சா மொத்தமாக வாங்கி போட்டு லாபத்தை பார்க்கலாம். யார் சார் தருவாங்க? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் தரேன். 6 கோடி ரூபா சரக்கு பாதி விலைக்கு தரேன். என்ன சொல்கிறீங்க சார்? என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன சும்மா சொல்கிறேன்? நீங்கள் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார். நல்ல நாள் பார்த்து சரக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். என்ன சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாம் சார், நீங்கள் சொன்னால் உடனே அனுப்பிச்சி விட்றேன் சார். முத்து சார். நம்ம மும்பைக்குல சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சாரி லேட் ஆயிடுச்சு. எப்போ வந்தீங்க? இப்போதான் கொஞ்ச நேரம் ஓகே, ப்ளீஸ் சார் உட்காருங்க. தேங்க்ஸ். நாங்க பிசினஸ் பேசணும். நீ கொஞ்சம் வெளியில போறியா? சார் இந்த வந்து ஓகே.
சார் சாரி சார் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சார் அந்த ஆளு உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்? ஓ, கதை அப்படி போதா? அப்ப அந்த விஷயத்த மறைச்சிட வேண்டியதுதான். ஒன்றும் பேசலங்க. மும்பாயை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு. நத்திங் ஸ்பெஷல். இந்தாங்க, இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பேலன்ஸையும் கேஷா கொண்டு வந்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க சார். இல்ல சார், உங்ககிட்ட என்ன போய் செக் பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச். கடவுளே, உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. நம்ம பேசுன எல்லாத்தையும் மகேஷ்ட அவன் சொல்லியிருப்பானோ? தேங்க்யூ சார். சார் அடுத்த ஆர்டர். கொஞ்ச நாள் போட்டோம், பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். அப்போ நான் கிளம்பட்டுமா? ஓ ஷுவர். சார், நம்ம பேசுனதை பத்தி அவர் ஏதாவது கேட்டாரா? அவரும் உன்னை கேட்கல. சார், நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன சார் டிசைட் பண்ணீங்க? உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. நீங்க சொன்னபடி சரக்கு ரெடி பண்ணுங்க, பணத்தை நான் ரெடி பண்றேன். சார், ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், பிசினஸ் முடிச்சிடலாம் சார். இதுல ஒன்றும் சார், ஒரு பிரச்சனை வராது சார், தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க அம்மா எங்க போய் தொலைஞ்சா? அழாதடி தங்கம். உங்க அம்மாவுக்கு போனா போன இடம், வந்தா வந்த இடம். எங்க போறேன்னு கேட்டுட்டா கோவம் மட்டும் வந்துடும். கண்ணா பின்னான்னு கத்திடுவா. எல்லாருக்கும் நடுவுல உங்க பாட்டி ஒருத்தி மாட்டின்னு இருக்கேன். தூங்கிடுத்து, முடிச்சுட்டு அழப்படாது. ஷோபா, எப்படி வந்த ஆபீஸ்ல இருந்து? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு மாமி. ஏன் கேக்குறேன்? இல்ல, ஸ்னேகாவை காலம்பரையில இருந்து ஆத்துல ஆள காணோம். உங்க ஆபீஸ்க்கு வந்தாளா? ஸ்னேகாக்கு ஆஃபீஸ் வந்ததையும் அங்க நடந்த விஷயங்கள் சொன்னா மாமி கத்தி கலவரப்படுத்திடுவாங்களே. வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஷோபா, என்னடி நான் கேக்குறது காதுல விடலையா? இல்ல மாமி. இல்லையா? 8 ஊர் கேக்குற மாதிரி கத்திட்டு இருக்கேன். நான் அது சொல்லல மாமி, ஸ்னேகாக்கு ஆஃபீஸ் வரலன்னு சொன்னேன். ஸ்னேகா மேடம். வாடா முத்து, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, ஸ்னேகா மேடம் இல்லையா? எங்கடா இப்போ என்னெல்லாம் மதிக்கிறா? எங்க போறான்னு தெரியாது, எங்க வரான்னு தெரியாது. விஷயத்த சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, காலைல ஸ்னேகா மேடம் ஆஃபீஸுக்கு வந்தப்ப ஒன்றும் பேச முடியல. அதான் தப்பா எடுத்துப்பாங்களோன்னு பார்த்துட்டு போலாம். சரிப்பா, நீ கிளம்பு. ஸ்னேகா வந்தவன நீ வந்துட்டு போனதா சொல்றேன். போயிட்டு வா. சரிம்மா. ஏய் ஷோபா, இங்க வா. தெரியாம தான் கேக்குறேன், ஏன்டி இப்படி நாடகம் ஆடுற? உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்? உன்னை இந்த இடத்துல நான் 3வது மனுஷன் மாதிரியே நடத்தினேன். நீ திங்கிற சொத்துல மண்ணை போட்டேனா? ஏண்டி இப்படி உண்மையை என்கிட்ட மறைக்கிற? சொல்லேண்டி, ஏண்டி இப்படி ஊமை கோட்டா மாதிரி அடிக்கிற? உன்னைய என் பொண்ணு மருதானடி வச்சுட்டு இருக்க, ஏண்டி என்கிட்ட போய் சொல்ற? இல்ல மாமி, டக்குன்னு வாயில வந்துடுது. அதான். உண்மைதான் தன்னிச்சையா சட்டுன்னு வாயில வரும். திட்டம் போட்டு வச்சுட்டு இருந்தா தான் போய் வரும். நீ என்கிட்ட எதையோ மறைக்கணும்னு திட்டம் போட்டு வச்சுட்டு இருக்க, அதனால தான் போய் முன்னாடி வருது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமி. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னா ஸ்னேகா அதுக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்தா என்ன நடந்ததாங்க? சொல்லு, என்கிட்ட எதையும் மறைக்காத. சொல்லு, உண்மை என்ன? விடுடி, சொல்லு. விடுடி, நிறுத்துடி. அவகிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னால என்கிட்ட கேள்வியை கேளு. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நீங்க தலையிடாதீங்க. எது சம்பந்தம் இல்லாத விஷயம்? நீ விசாரிச்சுட்டு இருக்கிறது என் பொண்ணை பத்தி. அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், அவளை அடிக்கிறதுக்கோ அதிகாரம் பண்றதுக்கோ நான் பெத்து போடல. எங்க அவ மேல கை வை பார்க்கலாம். என்ன நடக்கும்? மிரட்டுறேளா? மிரட்டுறது உன் புத்தி. நான் நடக்கிறத தான் சொல்லுவேன். அதான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். நாங்க 2 பேரும் இந்த ஆத்த விட்டு போயிடுவோம். தாராளமா நீங்க போங்க, அவளை கூப்பிட்டு பாருங்க, வந்தா கூட்டின்னு போங்க. பாத்தியாடி, நீ வரமாட்டேங்கிற தைரியத்துல என்னை எப்படி அவமானப்படுத்தி பேசுறான்னு. உனக்கு என்னடி குறைச்சல்? கை நிறைய சம்பாதிக்கிறேன். இப்போ 2 பேரும் வெளியே போனா கூட ராசாத்தி மாதிரி வாழலாம். அவ மூஞ்சிக்கு எதிர்க்க சொல்லிட்டு வாடி. ஆமா, நான் இந்த ஆதை விட்டு வரமாட்டேன். இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாம இதோட விட்டுடு. அம்மான்னா அன்புன்னு அர்த்தம். அது காசு, பணம், பேரு, புகழ் எதையும் பார்த்து வருதில்ல. ஷோபா என் வயத்துல பொறுக்கலையே தவிர இவளும் என் பொண்ணு மாதிரி தான். அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவா. அதை நீங்க புரிஞ்சுட்டு இருக்கோ இல்லையோ, ஷோபா நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா. தயவு செஞ்சு எங்க 2 பேருக்குள்ள வந்து கலகத்தை மூட்டாதீங்களே. இந்த தில்லு முள்ளு பேச்செல்லாம் எவகிட்டயாவது பேசு, என்கிட்ட பேசாத. உன் சக்கரை பேச்சுக்கு அந்த சொக்கலிங்க வேணா மயங்கலாம், இல்ல அந்த ஸ்தானத்துல இருக்கிற வேற யாராவது இழிச்சவாய மயங்கலாம். நானும் என் பொண்ணும் மயங்க மாட்டோம்.
என் பொண்ணுடைய வெகுளித்தனத்தை நீ சாதகமாக்கிட்டு என்ன இழிச்சவாயாக்க பாக்குறியா? இதையெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறியேடி மண்டு மண்டு. சோபா, இவா கிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அதை விடு, நான் உன்கிட்ட உரிமையோட கேட்குறேன். நான் உன்னை பொண்ணா நினைக்கிற மாதிரி நீ என்ன அம்மாவா நினைக்கிறது உண்மையா இருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லு. ஸ்னேகா எதுக்காக உங்க ஆபீஸ்க்கு வந்தா? நீ வர சொன்னீங்களா இல்ல இந்த மகேஷ் வர சொன்னானா? இல்ல, யாரும் வர சொல்லல. அக்கா தான் வந்தாங்க. அவள வந்தாளா? எதுக்கு? ஏன் நீ இவளை கேட்டா? இவ என்ன உன் பொண்ணுக்கு செக்ரட்டரியா? காரண காரியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு? உன் பொண்ணு உன் பேச்ச கேட்காம ஊரை சுத்துறான்னா அவளை அடக்கிவே அதிகாரம் பண்ணு. அதை விட்டுட்டு என் பொண்ணு கிட்ட உன் அதிகாரத்தை காட்டிட்டு இருக்க. வாடி. அம்மா விடுமா. அவ என்னமோ கூண்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நீ என்னமோ பயந்து நடுங்கி பதில சொல்லிட்டு இருக்க. வா வா. எங்க போய் தொலைஞ்சாவா? கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் ரெடி மேடம். ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மிஸ்டர் ராஜசேகரை பார்த்து ஒரு சைன் வாங்கிட்டா போதும். நீங்க வருவீங்க நான் மாமா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். மாமா உங்களுக்கு கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுவாரு. அவர் பிடிவாத குணத்தை பார்த்து ஒரு பக்கம் எனக்கு பயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் உங்க பேச்சை கேட்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது இப்ப நடந்துருச்சு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. நேருக்கு நேரா பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. இத்தனை நாளா உன்னை கஷ்டப்படுத்திட்டேனேன்னு பாவம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. இத்தனை நாளா உள்ள இருந்ததுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. என்ன மேடம் பண்றது? வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படிதான். சிலது நினைச்ச மாதிரி நடக்கும், சிலது நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி நடக்கும். இனிமே பிரச்சனை இல்ல. அவர் வெளியே வந்தது என்கொயரி ஆரம்பிச்சிடலாம். ஏன் சார், மாமாவுக்கு மறுபடியும் ஜெயில் தண்டனை கிடைச்சிடாதே? அவரை காப்பாத்திடலாம்ல? கேஸ் அடுத்த ஹியரிங் வரதுக்குள்ள ஒரு எவிடன்ஸ், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும். அவரை ஈஸியா காப்பாத்திடலாம். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சார், அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னங்க சார், நீங்க கேட்ட எவிடன்ஸ் இதுல இருக்கு. இதை வச்சு ராஜசேகர் சாரை எப்படியாவது காப்பாத்திருங்க. யாரோ பண்ண பாவத்துக்காக இவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு பாவம். இது ஏது உனக்கு? உனக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த விவரம் எல்லாம் உனக்கு தேவையில்லை ரோஜா. என் கையில இது கிடைச்சது, உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். நீ ஏன் இல்ல, இந்த இடத்துல வேற யாரு இருந்தாலும் நான் இதே காரியத்தை தான் செஞ்சிருப்பேன். கண்ணுக்கு முன்னால ஒரு அப்பாவை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதோ இந்த குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. உண்மையை சொல்லு, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? நீ ஏதோ எங்க கிட்ட மறைக்கிற. இதுவும் நீ செய்யற சதியா தான் இருக்கும். என்ன ரோஜா இது? பாத்தீங்களா சார், இதுதான் சார் உலகம். யாராவது நம்ம கிட்ட உதவி கேட்டு நம்மளால நிஜமாவே அதை பண்ண முடியலன்னா நம்மள உதவாக்கறேன்னு சொல்லுவாங்க. தானா தேடி வந்து உதவி செஞ்சாலும் நாடகம்னு சொல்லுவாங்க. என்ன உலகமோ. இங்க பாரு ரோஜா, இந்த எவிடன்ஸை வச்சு உன் மாமனாரை காப்பாத்த முடியும்னு எனக்கு தோணித்து. அதான் இதை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். உண்மையிலேயே உனக்கு உன் மாமனார் மேல பாசம் அக்கறை எல்லாம் இருந்ததுன்னா நீ இதை யூஸ் பண்ணி அவரை காப்பாத்து. இல்லைன்னா உன் கையாலே நீயே இதை கிழிச்சு போட்டுடு. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஹலோ மேடம், உங்க சண்டையில இதை கிழிச்சிடாதீங்க. அதை கொடுங்க. என்ன சார் நீங்க? அவதான் வந்து குடுக்கறானா நீங்களும் வாங்கி வச்சிட்டு இருக்கீங்க? இந்த போட்டோவை பார்த்தா போலீஸ் மாமா விட்டுருவாங்க. ஆனா மகேஷை தூக்கி உள்ள போட்டுருவாங்களே. இவ அதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கா. நீயும் உன் புத்தியும். நீ என் இடத்துல இருந்தா ஒருவேளை அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே எதையுமே விட்டு கொடுக்கறவ. தாலி கட்டின பாவத்துக்காக நீ அவரை நேசிக்கிற. ஆனா நான் அப்படி இல்ல. உனக்கு முன்னாடியே ஏன் இப்ப கூட உன்னை விட அதிகமாவே அவரை நேசிக்கிறவ. ஆனாலும் அவருக்கு தண்டனை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? மகேஷ் கொஞ்ச நாள் ஜெயில இருந்தார்னா நல்லவங்க யாருன்றது அவருக்கு புரியும். கெட்டவங்க யாருன்ற உண்மையும் அவருக்கு புரியும். ஜெயில இருந்து திரும்பி வரும்போது அவர் திரும்பி வருவாரு. சார், உண்மையான குற்றவாளி யாருன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த எவிடன்ஸை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த எவிடன்ஸை வச்சு ராஜசேகர் சாரை வெளியே கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். உன் நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடு.
இது இல்லனாலும் என் மாமாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இது எங்க வீட்டு பிரச்சனை, எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். மரியாதை வெளியில போ. மேடம் ப்ளீஸ், உங்க 2 பேருக்குள்ள பர்சனலா 1000 ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா அதுக்கு இது நேரம் இல்லை. உள்ள ஒரு நிரபராதி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரை காப்பாற்றணும். ஹலோ மேடம், இந்த கேஸில் எங்களுக்கு எதுவுமே ஃபேவரா கிடைக்கலையேன்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, நானும் கிளம்புறேன். நில்லடி, எங்க போயிட்டு வர? இது என்ன புதுசா கேள்வி கேக்குற? நீ புதுசா நடந்துக்கிறதுனால தான் நானும் புதுசா கேள்வி கேட்கறேன். எங்க போயிட்டு வர? நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியில போயிட்டு வரேன். என்ன முக்கியமான வேலை நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. அதனால உனக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும். ஒரு பலனும் இல்ல. சில விஷயங்களை நீ கண்டுக்காம விடுறதுதான் நல்லது. கண்டுக்காம இருக்கிறதுக்கு நானே கண்டவளா உனக்கு? அம்மா, நீ நினைச்சபடி நடந்துக்கிறதுக்கு இது ஒண்ணு தர்ம சத்திரம் இல்ல. குடும்பம்னா ஒருத்தர் விஷயத்துல ஒருத்தர் தலையிடுதான் செய்வா. என்ன ஏதுன்னு கேட்கத்தான் செய்வா. அதுவும் நீ இப்ப நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து நான் சும்மா இருந்தேன். இத்தனை நாள் பாடுபட்டதெல்லாம் வீணா போயிடும். என்ன வீணா போயிடும்? என்னம்மா நீ என்ன நடந்து போச்சுன்னு இவ்ளோ டென்ஷன் ஆற? இப்ப நீ அந்த மகேஷ் பார்க்க தானே போனேன்? ஆமா, அங்கதான் போனேன். அதுக்கு என்ன இப்போ? அடி பாவி, அதுக்கு என்ன நான் கேக்குறேன்? எதுக்கடி அவனை பார்க்க போனேன்? எதுக்கு அந்த சண்டாள பாவிய பார்க்க போனேன்? உன் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கி உன்னை முச்சந்தியில நிக்க வச்சிருக்கான். இன்னும் அவன் மேல இருக்கிற காதல் உனக்கு போல. என்ன விட உனக்கு அவன் தான் முக்கியமா போயிட்டான் இல்ல? மா, யாரு முக்கியம்னு எனக்கு பட்டிமன்றம் எல்லாம் போட தெரியாது. இப்ப எனக்கு எது முக்கியம்னு தோன்றதோ அதை தான் நான் பண்ணுவேன். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லம்மா, விவரம் தெரியாம எதையோ பண்றதுக்கு. அதே நேரத்துல பொறுப்பு இல்லாதவளும் இல்ல, யோசிக்காம எதையோ செய்யறதுக்கு. நீதான் இப்ப கோவத்துல கடந்து ஆடின்னு இருக்க. இப்போ உன்கிட்ட எது பேசியும் பிரயோஜனமே இல்ல. சொல்லுபடி, நான் பேசுறது உனக்கு ஆட்டமா தெரியுதுல்ல? நடக்கிறது எதுவும் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்ல? இதெல்லாம் நீ பேசலடி, அவன் மேல இருக்கிற காதல் பேசுறது. உனக்கு என்ன விட அவன் தான் முக்கியமா போயிட்டான். என் உசுரை விட உனக்கு அவன் காதல் தான் பெருசா போயிடுது. அதனாலதான் இப்படி எடுத்து வச்சு பேசுறடி. மா, அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதம்மா. ஏன் வாழ்க்கை, ஏன் விருப்பம், இதெல்லாம் மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு தோணிச்சுனா என்னைக்கோ உன்னெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் மகேஷ் பின்னால போயிருப்பேன். அவர் கையால தாலி கட்டிட்டு யாரோட பேச்சுக்கும் இடம் கொடுக்காம அதை பத்தி கவலையப்படாம நானாச்சும் என் வாழ்க்கையாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா நான் அப்படியே பண்ணல. எனக்கு நீ வேணும்மா, நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். இது ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அப்புறம் ஏண்டி அவனை பார்க்க போன? அம்மா, நீயும் உன் உயிரும் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுதான் மகேஷும் அவரோட கௌரவமும் எனக்கு முக்கியம். உனக்காக மனச கல்லாக்கிண்டு சுத்தமா அவர் விஷயத்துல தலையிடாமல என்னால இருக்க முடியாது. அவருக்கு எந்த நிமிஷமும் எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு மனசு கடந்து பதறது. என் குழந்தை அப்பா பேர் தெரிஞ்சு வளரணும்னா அதுக்கு அவர் வேணும். என்னோட அவர் வாழலனா கூட அவர் கண்ணுக்கு எதிரில ஏதோ ஒரு இடத்துல நன்னா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் அவரை பார்க்க போறேன். இப்ப கூட மல்லிகாவாலியோ மத்தவாளாலேயோ அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நான் அவரை பார்க்க போனேன். நான் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேம்மா. மகேஷ்காக நான் செய்யறது, மகேஷ்காக நான் வாழறது, இது எல்லாமே ஒரு யாகம். அத நீ இல்ல, யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போராட்டமாவே இருக்கு? இந்த போராட்டத்துல புருஷன்ற ஆயுதத்தை பறிச்சுக்கிட்டு என்ன இப்படி நிராயுதபாணியா நிக்க வச்சிட்டியே. என் மேல கருணை காட்டு. தேவி, வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நாம இன்னும் எதிரி ஆயிடல. சரி உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். தேவி, தேவி இங்க கொஞ்சம் வா. அப்பா, வாடாமா தங்க, நல்லா இருக்கிறியாடாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? உட்காரு. எனக்கு என்னப்பா குறைச்சல்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. பின் என்னடா தங்க, இந்த குடும்பத்துக்கு வாரிசா தங்க ராஜகுமாரன்ல பிறக்க போறா. ஆனா இது ராஜாவோட வாரிசு இல்லையப்பா. இப்ப எதுக்கு பழசையெல்லாம் ஞாபகப்படுத்துற?
நீயே காமிச்சு கொடுத்துருக்காட்டு இருக்குது. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னம்மா இது? சட்டத்துக்கு சாட்சி தான் தேவை, மனசாட்சி எல்லாம் தேவையில்லை. நீ யாரு? வக்கீலோட பொண்ணு, உனக்கு அதுதான் தேவை, தெரிஞ்சுதா? மனசாட்சியை பத்தி உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. உங்க பேரை தவிர நீங்க எந்த உண்மையும் என்கிட்ட சொன்னதில்ல. இப்ப என்ன பத்தி இங்க எதுக்கு பஞ்சாயத்து? அந்த செல்வி ஏதாவது வம்பு தும்பு லொல்லு பண்றான்னு சொல்லு, அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி போறேன். செல்விக்கா தங்கம்பா என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஒரு வேலை கூட செய்ய விடுறது இல்ல, உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. சம்பந்தி வாங்க வாங்க. என்ன கோர்ட்டுக்கு போற நேரத்துல இந்த பக்கத்துல காத்தடிச்ச மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அது வந்துங்க. அம்மா, நான் தான் அவர் வர சொல்லியிருந்தேன். எதுக்குடா? உனக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்தீங்களா மாமா? கொண்டு வந்துட்டேனுங்க மாப்பிள்ள. இந்தாங்க. புகழ் ஏயா, என்ன பேப்பர் அது? செல்வியை டைவர்ஸ் பண்ண போறோம்ல. ஏப்பா நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் எல்லாரும் நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்கப்பா, உட்காருங்க. ஏய், நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? உட்காரு, உட்காரு. இந்தாங்கப்பா காஃபி எடுத்துக்கோங்க. காஃபிக்கு முன்னாடி ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? விசேஷம்லாம் எதுவும் இல்ல, சும்மா கடைக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க. இந்தாங்க. எனக்கு வேண்டாம். அத்தைக்கு வேணாம், அத்தைக்கு சுகர். இந்த பண்ணி எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. என்னது இது? எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்க இவ்வளவு தயங்குறீங்க? இந்தா, வேணுமா வேணாமா? சரி, உனக்கு கிச்சன்ல எடுத்து வைக்கிறேன். இது பாருங்க மாப்பிள்ள, சட்டப்படி நான் விவாகரத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு செல்வியோட கையெழுத்து வேணும். அது வாங்குறது உங்க பொறுப்பு, புரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? செல்விக்கா ரொம்ப நல்லவங்க, என்ன உயிருக்கும் மேல நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மாடி, தான் உசுரை விட மனுஷங்களுக்கு மத்த எதுவும் வெள்ளக்கட்டி இல்லம்மா. அப்படி ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது வெறும் நடிப்பு, பொய். அத பார்த்து நீ ஏமாந்துறாத. இது பாரு தேவி, விருப்பு வெறுப்பு வரும் போகும். சட்டப்படி செல்விக்கு விவாகரத்து கொடுத்தா தான் புகழுக்கு நீ மனைவியாக முடியும். நீ சமக்கிற வாரிசும் சட்டப்படி உரிமையாகும். அதை புரிஞ்சுதல முதல்ல. நான் இவரோட பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியும், அத்தைக்கு தெரியும். சட்டத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே. ஏமா நீ ஏன் அந்த கழுதைக்கு வக்காலத்து வாங்குற? நீ ஏன் உன் தலையில கல்ல தூக்கி போட்டுக்க பாக்குறியா? அவங்க தலையில கல்ல தூக்கி போடுற அளவுக்கு அவங்க எந்த பாவம் செய்யல. என் மேல பாசமா தான் இருக்காங்க. இப்போ சந்தோஷமா பிரியமா இருக்கிறப்போ எதுவும் தெரியாதுதான். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இந்த பாசமே பாஷாணமா மாறி உன்னை கொன்னுடும். என்ன புரியுதா? இல்லத்த வந்து தேவி, பேசாம இரு. பிரியறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமே பின்வாங்கிறது முட்டாள்தனம். செல்வி, செல்வி, செல்வி. சாரிங்க, அப்பவே நினைச்சேன் அப்பாக்கு காஃபில சக்கரை போட மறந்துட்டேன். நீங்க கூப்பிடறதுக்கு முன்னாடியே வரணும்னு நினைச்சேன். முடிச்சிட்டியாப்பா? இங்க வா, இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. என்னது இது? டைவர்ஸ் நோட்டீஸ். உனக்கும் ஏன் மகன் புகழ்மணிக்கும் விவாகரத்து கேட்க போறோம். செல்வி, நீ எவ்வளவுதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இதுல கையெழுத்து போடு. புகழ், காஃபில நான் போட்ட சக்கரை கூட இன்னும் கரையில. அதுக்குள்ள என் ரத்தத்துல விஷத்தை கலக்குறீங்களே புகழ். பார், இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? அப்பா, நான் ஒன்னும் உங்க அப்பா கிடையாது. சரிங்க சார், இப்ப கையெழுத்து போட்டா டைவர்ஸ் எப்ப கிடைக்கும்? அது 6 மாசத்துல கிடைக்கும். போ. உனக்கு எப்ப டெலிவரி? இன்னும் 6 மாசத்துல இருக்கா?
எல்லா பக்கத்துலயும் போடணும். அக்கா வேண்டாம்க்கா. அனியா என்னைக்குமே ஜெயிச்சதில்லை புகழ். எனிவே ஆல் தி பெஸ்ட். இங்க கூட சுதாகரே, எங்க கிளம்பிட்ட? ஏண்டா நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னமோ அலட்சியமா போற. ஏமா நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நான் என்னடா பண்ண? பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா? காலில இருந்து உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ப்ரோக்ராம் வர சொல்லி என்கிட்ட பேச சொல்லணும். இந்த வேலை நீ செஞ்சிருக்கியா? உன் மூலமா வந்ததுனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏண்டா நான் என்ன சும்மாவா இருக்கேன்? அவங்கிட்ட தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பணத்தை கொடுத்தா வீட்டை முடிச்சு கொடுக்க போறான். எதுக்கு அவனை சும்மா சும்மா வர சொல்ற? இதோ பாருமா, நான் சொன்னது மட்டும் நீ செய்ய, என்னை எதிர்த்து கேள்வி கேட்காத. கண்டிப்பா இன்னைக்கு பணம் வரும். ஆமா, டெய்லி இப்படிதான் சொல்றேன். வெளியே போயிட்டு வரவேன், வெறும் கையோட வந்துகிட்டு இருக்கேன். ஏண்டா ஒருவேளை மல்லிகை நம்ம கூட இல்லாம இருக்கிறது ராசி இல்லையோ என்னமோ? அவ இருந்திருந்தா சீக்கிரமா காரியம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மாருமா, இது வரைக்கும் அவன் என்ன செஞ்சு கிழிச்சிட்டா? அவளை இது வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? மகேஷோட சொத்து கைக்கு வரலைங்கிறதுக்காக தான். அது மல்லிகை நினைச்சதாம நம்ம கைக்கு வரும். அது நம்ம கைக்கு கிடைக்கட்டும், அடுத்த நாளே அவளுக்கு சங்கு ஊதிடலாம். இதோ பாருமா, நீ இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அம்மானு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு அதே கேதுதான், சொன்னது மட்டும் செய். ஏண்டா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மாஞ்சி மாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கேன்? சரிப்பா, இனிமே நான் அவளை பத்தி பேசல. நான் அந்த புரோக்கரை வர சொல்லிடுறேன். நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணிடு. நீ வரும்போது அந்த புரோக்கர் இங்க இருப்பான், போதுமா? என்ன பட்டு ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? என்ன மேடம் இது? இவ்வளவு தூரம் போராடி கடைசி நேரத்தில் வேணாம் நீங்களே சொல்றீங்க. இவ்வளவு நாள் அவங்க மாமனார் ஜெயில இருந்துகிட்டு வெளியே வரவே மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. போராடி கஷ்டப்பட்டு அவர் இப்பதான் சம்மதிக்க வச்சோம். கடைசி நேரத்தில் இப்ப நீங்க வேணாம்னு சொல்றீங்களே, என்ன ஆச்சு? அதத்தான் நான் போன்லயே சொன்னேனே சார். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதான் நேர்ல வந்தேன். சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு. மாமா வெளியில வரணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல. மாமா வெளியில வரணும், ஆனா அதே நேரத்துல மகேஷ்க்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா ஸ்னேகா கொடுத்த போட்டோஸ் அப்படி, அதுல செத்து போன கிச்சாவ மகேஷ் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு. அத பார்த்ததுமே தெரியும் அவர் மேலதான் தப்பு இருக்குன்னு. கண்டிப்பா மகேஷை விட மாட்டாங்க சார். அப்படிலாம் நடக்காது மேடம், நடக்கவும் விட மாட்டேன். சார் இது வெறும் நம்பிக்கை, இதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? மகேஷ்க்கு தண்டனை கிடைச்சிட்டா மறுபடியும் அவர் எப்படி சார் வெளியில தலை காட்டுவாரு? அவர் மட்டும் இல்ல, அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்ச என் மாமனார் காலம் முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ்வாரு. இது எல்லாத்தையும் விட என் குழந்தை, அவன் காலம் பூரா ஒரு கொலைக்காரனோட பையன் அப்படிங்கிற ஒரு பேரோட வாழணுமா சார்? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. மேடம் நீங்க அனாவசியமா பயந்து ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. போலீஸும் கோர்ட்டும் எதையும் ஆராயாம தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. அந்த போட்டோவை மட்டும் வச்சு மகேஷ் தான் குற்றவாளின்னு முடிவெடுக்க முடியாது மேடம். நானும் உங்க மாமனாரும் சும்மா விட்டுற மாட்டோம், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஐம் சாரி மேடம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க குடும்பத்துக்காக உண்மையா இருக்கிறவன் அந்த உரிமையில பேசிட்டேன். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைச்சிடாதீங்க ப்ளீஸ். அந்த போட்டோல மகேஷ் இந்த பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு, கொலை பண்ற மாதிரி இல்ல. பத்தாயிரத்துக்கு மல்லிகா வேற இருக்காங்க. இந்த கொலையே மல்லிகா வீட்டுல தான் நடந்திருக்கு. இன்னும் எவ்வளவு இருக்கு மேடம்? அவ்வளவு ஈஸியா மகேஷ் தண்டிக்கவே முடியாது. அப்போ கேஸை ரீஓபன் பண்றது சரின்னு சொல்றீங்களா? மகேஷ்க்கு இதனால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஒன்னும் ஆகாது மேடம்.
அப்பா ஜெயில இருக்கும்போது மகன் எவ்வளவு அலட்சியமா இருக்காரு பாத்தீங்கல்ல? அந்த மாதிரி உங்க அப்பா இருக்க மாட்டாரு. அவரை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல. சரி, ஓகே மேடம், நான் இன்னைக்கே கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுறேன். நம்மள மீறி எதுவும் நடக்காது, நீங்க தைரியமா இருங்க. நான் கிளம்புறேன். வாங்க. என்னங்க, உங்க அப்பா ஜெயிலேருந்து வந்தாருன்னா நேரா அந்த வீட்டுக்கு தானே வருவாரு? ஆமா, அவர் தானே வீடு, அங்கதான் வருவார். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நான் அங்க தங்கி இருக்கிறது அவருக்கு இடைஞ்சலா இருக்காதுல்ல? அவர் வரட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிப்போம். இப்ப எதுக்கு? அப்புறம் ஏய், என்ன ஆழ்ந்த யோசனையில இருக்க? அப்பாவை பத்தியா? என்னங்க, இப்ப நம்ம நேரா இங்கிருந்து எங்க போறோம்? வீட்டுக்கு தானே? இல்ல, நீ வீட்டுக்கு, நான் ஆபீஸ்க்கு. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. கேஷ் ரெடியா இருக்குல்ல? ஒரே பேமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. இந்த பணத்தை புரட்டுறதுக்குள்ள போறோம் ஆயிடுச்சு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் சரக்கோட முழு பணத்தையுமா கேட்டேன்? பாதி பணத்தை தானே கேட்டேன். 3 கோடி ரூபாய் பணம் இருக்குல்ல சார்? எல்லாமே கரன்சி நோட்டு சார். சரக்கு கை மாறின தகவல் வந்ததுமே பணம் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் சார். என்ன சார், என் மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? சொல்லுங்க முதலாளி. லோடு என்னாச்சு? இப்பதான் அனுப்பி வச்சோம். குடோன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இருந்தது, ஆனா சமாளிச்சிட்டோம். சரி, நேரில் பேசிக்கலாம். ஹலோ, சொல்லுங்க முதலாளி. என்ன ஆச்சு? இப்பதான் சார் லோடு ஏத்துனாங்க, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. சார், பில். யா, மல்லிகா கிளம்பலாம். ஏய், என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க? எனி ப்ராப்ளம்? நோ நோ, நதிங். சரி வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ். இல்ல மகேஷ், நீங்க கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, முடிச்சிட்டோம். நான் கிளம்புறேன். ஓகே மிஸ்டர் சுதாகர், நீங்க நினைச்சது சாதிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், மறுபடியும் பார்க்கலாம். என்னங்க? தேங்க்யூ. நான் இங்க வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, உன் கூட யாரும் வரலையே? அதெல்லாம் இப்ப தேவையில்லை. எது இவ்வளவு பணம்? உங்ககிட்ட பேசின அந்த ஆள் யாரு? இது பார், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த ஆள் நான் மகேஷ் ஆபீஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. யார் அவரு? இது பார் மல்லிகா, ஆபீஸுக்கு 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இது பார், அனாவசியமா என்ன சந்தேகப்படாத. அந்த கம்பெனிக்கும் இந்த பணத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த பணம் என் அறிவு, திறமை, உழைப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சம்பாரிச்ச பணம். இதில் நீ தலையிடாம மகேஷ் மட்டும் கவனி, மற்றதில் அப்புறம் பேசிக்கலாம்.